இன்னைக்கு நம்ம வீடியோல என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா சாம்சங் கேலக்ஸி A57 ஒரு 1 வீக்குக்கு மேல யூஸ் பண்ணி சேலும் பண்ணிட்டேன். ஸோ இந்த 1 வீக் யூசேஜ்ல எனக்கு எப்படி இருந்துச்சு, அதாவது கேமரா எப்படி இருந்துச்சு, டிஸ்பிளே எப்படி இருந்துச்சு, பேட்டரி எப்படி இருந்துச்சு, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கலாமா அப்படின்றத பத்தி எல்லாமே இந்த வீடியோல நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ A57 வாங்க இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பத்தி பேசலாம். டிசைன் ஒரு யூனிக்கான டிசைன் எல்லாம் கிடையாது. அதாவது S26 பிளஸ் டிசைனையே கொஞ்சம் டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி ஒரு A57ல கொடுத்துருக்காங்க. ஸோ இன் அண்ட் ஃபீல்டுக்கு வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாம்சங் இங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தவிர உங்களுக்கு வந்து இதுல மெயினா சொல்ல வேண்டியது திக்னஸ் 6.9 mm தான் திக்னஸ். ஸோ செம்ம ஸ்லிம்மா இருக்கு. வெயிட் கூட அவ்வளவு பெரிய வெயிட் கிடையாது. 179 கிராம் அப்படின்ற மாதிரி தான் வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. நான் வாங்கினது வந்து நேவி ப்ளூ, அதை தவிர 2 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. அண்ட் இதுல உங்களுக்கு வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல A56ல வந்து IP67 ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல ஒரு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை தவிர உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கிளாஸ் கோர்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரொடெக்ஷன் வைஸ் மேவே நல்லா செஞ்சிருக்காங்க. ஸோ டிசைன் ஓவராலா நல்லாவே இருக்கு. அடுத்தது இதோட டிஸ்பிளே பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான வைப்ரண்டான கலர்ஸ் பாப்பப்பா இருக்கணும், கிறிஸ்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே உங்களை செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணும். அண்ட் டிஸ்பிளே சைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச் தான் டிஸ்பிளே சைஸ். அண்ட் HDR10+ சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வேற இதில் இருக்குது. ஸோ ஓவராலா டிஸ்பிளே நல்லாவே செஞ்சிருக்காங்க. பெஸ்ல கூட நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. A56 கம்பேர் பண்ணும்போது பெசில்ஸ் நல்லா கம்மியா இருக்கு. ஆனா வந்து இந்த சின்ன கொஞ்சம் பெருசாக்குன மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஈவெண்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல கையில யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் டிஸ்பிளேல கிடைச்சிருக்கும். அண்ட் ஓவராலா எனக்கு டிஸ்பிளே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்த பிரைட்னஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது 1900 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இண்டோர்ல தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இண்டோர் யூசேஜுக்கு நல்லாவே இருக்கு. அவுட்டோர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சில இடங்கள்ல வந்து டிஸ்பிளே தெரியாத மாதிரி ஒரு ஒயிட் டிஷ் மாதிரி அப்படியே காட்டுது. பிகாஸ் அவ்வளவு பாப்பப்பா இல்லை. பட் இண்டோர்ல வந்து உண்மையாவே சூப்பரான டிஸ்பிளே. நீங்க பட்டம் யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீரியஸா செம்மையா இம்ப்ரெஸ் ஆவீங்க. அந்த தூரத்துக்கு டிஸ்பிளே நல்லாவே செஞ்சிருக்கலாம். ஸோ டிஸ்பிளே வைஸ் உண்மையாவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அடுத்து இதோட கேமரா பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் சென்சர், 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் செல்ஃபி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 12 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி செட்டப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாவே வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சாம்சங் கேலக்ஸி A57 ஃப்ரண்ட் கேமில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் 4K 30 fps. ஸோ வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் நல்ல வெயில் அடிக்குது, உச்சி வெயில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் மைக் எதுவுமே கனெக்ட் பண்ணலை. இன்பில்டாக ஃபோனில் இருக்க மைக்கோட தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ வாய்ஸ்ட குவாலிட்டி அண்ட் வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அந்த டிரெக்டாக நான் வெயிலுக்குள்ளே வரேன். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4K 30 fps சாம்சங் A57 வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வெயில் அடிக்குது. ஸோ இது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஜூம் போகலாம், 10x வரைக்கும் ஜூம் போய்கொள்ளலாம். அண்ட் அல்ட்ரா வைட்டில் 0.6 வரைக்கும் அல்ட்ரா வைட் போகலாம். அண்ட் 4K 30 fps வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் எந்த விதமான மைக்குமே எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணலை. ஸோ இன்பில்டாக ஃபோனில் இருக்கிற மைக்கோட்டில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது.
ஸோ இப்போ இது வந்து ஃப்ளாஷ் லைட் போட்டு A57 நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் 3:30 AM சரிதானே. ஸோ மொட்டை மாடியிலேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இதில் ஜூம் 10x வரைக்கும் ஜூம் போகலாம். ஸோ ஜூமோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 5000 mAh தான் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் 45 வாட் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேறு இருக்குது. ஸோ நார்மலான டே டு டே யூசேஜுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது பேட்டரி. அண்ட் One UI 8.5 நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் காலையில் ஒரு 9 o'clock A57 ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் வெளியில் அப்படின்னு சொன்னால் ஈவினிங் ஒரு 6 o'clock ஆகும்போது எனக்கு 20 to 30% மாதிரி எனக்கு பேட்டரி வந்து ரிமைனிங் பண்ணுது. ஸோ 1 day ஃபுல்லாக 8 hours மாதிரி நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்து படம் பார்த்து கேமரா யூஸ் பண்ணி அண்ட் வந்து வீடியோஸ் எடிட்டிங் பண்ணி eSIM யூஸ் பண்ணியிருக்கிறேன் அண்ட் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ எல்லாம் யூஸ் பண்ணி பேட்டரியை துவைத்து எனக்கு ஒரு 8 to 9 hours பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஸோ ஆப்டிமைசேஷன் இங்கே நல்லாவே இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்தது இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாஃப்ட்வேருக்கு One UI 8.5 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. அண்ட் Android 16 இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 6 yearsக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 6 yearக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். அதை தவிர இதில் பார்த்தீங்கன்னா Exynos 1680 அப்படின்ற ப்ரொசஸர் கொடுத்துருக்காங்க. USF 3.1 ஸ்டோரேஜ் டைப்பை கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM டைப்பும் இதில் உங்களுக்கு கிடைச்சிடும். GB வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 8GB 256GB வேரியண்ட்டும் 12GB 256GB வேரியண்ட்டும் 12GB வேரியண்ட்டும் இந்த 3 வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நல்லாவே இருக்குது. டே டு டே யூசேஜுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ஓவராக புஷ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த சிப்செட் வந்து அவ்வளோத்துக்கு தாங்காது. அண்ட் இதில் ஒரு கேள்வி இருக்குது எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து 6 yearக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது Exynos 1680 6 வருஷத்துக்கு தாங்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹீட் ஆகுதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் ஹீட் ஆகல. பட் நான் இருக்கிற என்வாரன்மெண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசம். பிகாஸ் நான் வந்து ரூமில் ஃபுல்லாக ஏசி இருக்குது. ஸோ அதில் வந்து நான் என்ன தான் புஷ் பண்ணாலும் பெரிய லெவலில் ஹீட் என்னால் பார்க்க முடியாது. அதே நான் அவுட்டோரில் நான் வீடியோஸ் ஃபோட்டோஸ் சாம்பிள்ஸ் எடுக்கும்போது ஓரளவு ஹீட் ஆகுது. அண்ட் அந்த ஹீட் ஆகிற டைம்லிங்லேயே குயிக்காக ரெடியூஸும் ஆகுது. பிகாஸ் அந்த பெரிய வேப்பர் சேம்பிங் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கிறதுனால ஸோ அது இங்கே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது எனக்கு. ஓவராலா இந்த ஃபோன் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே சூப்பர் டிஸ்பிளே. படம் பார்க்குறதுக்கு மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கெல்லாம் சட்டப்படி இருக்குது. நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் போப்பான கிறிஸ்பியான டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேமரா. ஸோ 50 மெகாபிக்சல் மெயின் சென்சர் நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் லோ லைட்டும் நல்லா இருக்குது. பட் 4K 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. 4K 60 கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ 4K 30 FPS ஓகே. அண்ட் போர்ட்ரேட் உண்மையாக சீரியஸாக சொல்லணும் நல்லாவே போர்ட்ரேட் இருந்துச்சு. ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மூணாவது வந்து எனக்கு பிடிச்சிருந்த விஷயம் பேட்டரி. ஸோ 8 to 9 hours பேட்டரி லைஃப் என்னோட யூசேஜுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த 3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிடிக்காத விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது டிஸ்பிளேல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ டிஸ்பிளே இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்கலாம். அண்ட் குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டிய மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டாவது விஷயம் எனக்கு இதில் பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதோட சிப்செட். ஸோ சிப்செட் வந்து Exynos 1680 ப்ரொசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்னாப் டிராகன் ப்ரொசஸரே கொடுத்துருக்கலாம். ஸோ அது எனக்கு இங்கே பிடிக்கல. மூணாவது பிடிக்காத விஷயம் ப்ரைஸ். ஸோ குவைட்டில் வந்து இதோட
பேஸ்ட் வேரியன்ட் 8256GB வேரியன்ட் நீங்க எக்ஸைட் அலியானியமோ இல்லாட்டி வந்து பெஸ்ட் அல் யூசிஃபில் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா 127 KD 900 ஃபில்ஸ்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம நீங்க லோக்கல் ஷாப்ஸ் ஒரு ஃபாகில் மார்க்கெட் அப்படி இல்லாட்டி லோக்கல் ஷாப்ஸ்ல தேடினீங்க அப்படின்னு சொன்னா பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 115 தினாருக்கே வாங்கிக்கொள்ள முடியும். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க 127 KD 900 ஃபில்ஸ்க்கு பிரைஸ் ரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இவங்க கொடுக்குற ஸ்பெக்ஸ் எல்லாம் அவ்வளவுக்கு வந்து இனஃபா இல்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியனுக்கு வந்து இது ஒரு 100 KDக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய மொபைலா தான் இருக்கும். ஸோ பட்ஜெட் பிரைஸ்ல வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா A57 நல்ல சூட்டபிளா இருக்கும். பிரைஸ் குறைஞ்சா மட்டும்தான் இந்த 127 KDலேயே மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்த A57 வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் இந்த வீடியோ நீங்க பாக்குற யாராவது A57 யூஸ் பண்றீங்களா, உங்களோட யூசேஜ் எப்படி இருக்கு அண்ட் உங்களோட டே டு டே லைஃப்க்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெக் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்ங்க.